Hello everyone, இது Compiler Design Unit 1 19th lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எப்படி NFA கன்வெர்ட் பண்றேன்னு சிம்பிளா பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எப்சிலான் NFA எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து தாம்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் நேம். ஸோ தாம்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் கேட்டாங்கன்னா இப்படிதான் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் லென்த்தியான மெத்தட். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கொஸ்டின்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷனை DFA கன்வெர்ட் பண்ணா சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எப்சிலான் NFA தான் கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த எப்சிலான் NFA தான் மறுபடியும் NFA கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து அந்த NFA DFA கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து லாஸ்டா மினிமைஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் லென்த்தியா போகும். அதனால உங்களுக்கு கொஸ்டின்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல DFA கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் மெத்தட் சிம்பிளான மெத்தட்லயே பண்ணிருங்க. இல்ல தாம்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மெத்தட்ல நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எப்படி எப்சிலான் NFA கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது தாம்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இது வந்து ஒரு 5 ரூல்ஸ் இருக்கு. இந்த 5 ரூலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த 5 ரூல்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் 1, அக்செப்டிங் எம்டி ஸ்ட்ரிங். ஸோ எம்டி ஸ்ட்ரிங் எப்சிலான் வந்துச்சுன்னா அதை எப்படி அக்செப்ட் பண்றது? நமக்கு தெரிஞ்சதான் எப்சிலான் டிரான்சிஷன். ஸோ ஒரே ஒரு இதுல டிரான்சிஷன்ல எப்சிலான் மட்டும் போட்டா போதும். இது ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். இதான் ரூல் 1. நமக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் தான். செகண்ட் ரூல் 2, அக்செப்டிங் சிங்கிள் சிம்பிள் ஏ. ஸோ ஒரு ஏன் மட்டும் ஒரு ஸ்ட்ரிங் வந்தா எப்படி அக்செப்ட் பண்ணுவோம்? இது நமக்கு தெரிஞ்சதான். ஒரு டிரான்சிஷன்ல ஏன் மட்டும் போட்டு ஃபைனல் ஸ்டேட்ல போட்டோம்னா ஏங்கிற சிம்பிளா நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். இது ரூல் 2, பேசிக் தான். அடுத்து ரூல் 3, இதுலயுமே நோ சேஞ்ச். நம்ம பார்த்ததுதான் கன்கார்டினேஷன் ஏபி. ஸோ ஏபின்னு வந்தா என்ன அர்த்தம்? ஏங்கிற ஸ்ட்ரிங்கையும் அக்செப்ட் பண்ணணும், அடுத்து பிங்கிற ஸ்ட்ரிங்கையும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஏக்கு ஒரு டிரான்சிஷன் போட்டுருவோம், அடுத்து பிங்கிற ஒரு டிரான்சிஷன் போட்டு ரெண்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபைனல் ஸ்டேட் போட்டுருவோம். இதான் ரூல் 3 கன்கார்டினேஷன். இது வரைக்கும் நோ சேஞ்ச். இப்ப ரூல் 4, யூனியன். இதுலதான் இங்க எப்சிலான் NFA வருது. ஸோ இந்த யூனியன் நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்? ஸோ பேசிக்கா எப்படி பார்த்தோம்? ஒரு ஸ்டேட்ல இருந்து ஏக்கு தனியா போட்டணும், பிக்கு தனியா போட்டணும். இதான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ ஏக்கு தனியா போட்டு பிக்கு தனியா போட்டு நம்ம ஃபைனல் ஸ்டேட்டு போயிடுவோம். இது நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த வரைக்கும் ஒரு NFA பொறுத்த வரைக்கும். இங்க எப்சிலான் NFA இந்த தாம்சன்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இதை ஏ பின்னு பிரிக்காம இங்க என்ன பண்ண போறாங்க? எப்சிலான் ஏ எப்சிலான், எப்சிலான் பி எப்சிலான் இப்படி பிரிக்காங்க. சோ எப்சிலான் ஏ எப்சிலான் ஆர் எப்சிலான் பி எப்சிலான். இதுதான் ஏ பிளஸ் பியோட மீனிங் தாம்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும். சோ இவ்வளவுதான் சிம்பிள். சோ என்ன சொன்ன? ஏ பிளஸ் பி என்ன பண்ணும்? எப்சிலான் ஏ எப்சிலான் பிரிக்கணும், இன்னொன்னு எப்சிலான் பி எப்சிலான் பிரிக்க போறோம். சோ பாருங்க எப்படி பிரிக்கணும்னு. சோ ஏ இனிஷியல் ஸ்டேட் போட்டாச்சு. இதுல இருந்து ஏ எப்சிலான் ஏ எப்சிலான் போறோம். சோ ஃபர்ஸ்ட் எப்சிலான் டிரான்சிஷன் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும், அடுத்து ஏங்கிற ஒரு டிரான்சிஷன் வரும், ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும், அடுத்து எப்சிலான்ங்கிற டிரான்சிஷன் வரும். சோ இதோட நிப்பாட்டிக்கலாமா? நிப்பாட்டிக்கலாம். இது ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பிக்கு அதே மாதிரிதான் எப்சிலான் போவோம், அடுத்து பிங்கிறதுக்கு போவோம், அடுத்து எப்சிலான்ல மறுபடியும் ஃபைனல் ஸ்டேட் போய்க்கலாம். இதான் ஏ பிளஸ் பியை பொறுத்த வரைக்கும். சிம்பிளா ஏ பின்னு பிரிக்காம எப்சிலான் NFAங்கிறனால எப்சிலான் ஏ எப்சிலான், எப்சிலான் பி எப்சிலான் பிரிக்காங்க. இவ்வளவுதான் ஏ பிளஸ் பில. ஓகேவா? இதை வந்து ஏ ஆர் பின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரூல் 5, கிளீன் ஸ்டார். ஸோ ஏ ஸ்டார் வந்துச்சுன்னா எப்படி எப்சிலான் NFA பண்ணலாம் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா சிம்பிளா நினைவு வச்சுக்கோங்க. எப்படின்னா ஸோ இப்போ ஏ ஸ்டார் வருது, அப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் போட்டுக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டேட்ல ஏங்கிற டிரான்சிஷன் போட்டுக்கணும். ஸோ போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், அதுக்கப்புறம் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டது நம்மளோட இனிஷியல் ஸ்டேட், லாஸ்ட்ல போட்டது நம்மளோட ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னு ஒரு டிரான்சிஷன் போட்டாச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், லாஸ்ட்ல ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். முன்னாடி போட்டது வந்து இனிஷியல் ஸ்டேட், லாஸ்ட்ல போட்டது வந்து ஃபைனல் ஸ்டேட். இதோட நிப்பாட்டிடக்கூடாது. இன்னும் 2 டிரான்சிஷன் வரப்போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது லூப் தானே, சோ லூப் ஆகணும். அதனால இங்க இருந்து இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், அடுத்து அதே மாதிரி ஏல நம்ம டிரான்சிஷன் பண்ணோம்ல அதுல ஒரு லூப். சோ இது ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். இதுதான் நம்மளோட ஏ ஸ்டார் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஏங்கிற டிரான்சிஷன் மட்டும் போட போறீங்க, அடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், லாஸ்ட்ல ஒரு எப்சிலான் டிரான்சிஷன்,
அடுத்து முன்னாடி போட்டது வந்து இனிஷியல் ஸ்டேட்டா மார்க் பண்ணிடணும், லாஸ்ட்ல போட்டது வந்து ஃபைனல் ஸ்டேட்டா மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், அடுத்து இந்த ஏல வந்து ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். ஸோ தான் ஏ ஸ்டார் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஸ்டேட் என்னன்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம், ஏ பி சி டி. இதுதான் கிளீன் ஸ்டார் ஏ ஸ்டார் ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட் தான் நமக்கு புதுசா பார்த்தது. இந்த ரெண்டு ரூல் தான் யூனியனுக்கு வந்து இப்படி பண்றோம். எப்படி பண்றோம், ஒன்னு எப்சிலான் ஏ எப்சிலான் அக்செப்ட் பண்றோம், அப்படி இல்லைன்னா எப்சிலான் பி எப்சிலான் அக்செப்ட் பண்றோம் ஏ பிளஸ் பியை பொறுத்த வரைக்கும். இதே கிளீன் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றோம், ஏ ஸ்டார்ல ஏன்னு ஒரு டிரான்சிஷன் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், லாஸ்ட்ல ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், அடுத்து இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், அதே மாதிரி இந்த ஏ டிரான்சிஷன்ல லூப் போட்டு அதுல ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். இதான் ரூல் 5. ஸோ இதான் 5 ரூல்ஸ் தாம்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும். இந்த 5 ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷனா இருந்தாலுமே நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஆனா இது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸா இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ இந்த எப்சிலான் டிரான்சிஷன் எல்லாமே கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஏ ஸ்டார் பிளஸ் பி ஸ்டார். ஸோ ஏ ஸ்டார் பார்க்கணும், பி ஸ்டார் பார்க்கணும், அதுக்கு யூனியன் எடுக்கணும் அடுத்து. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் புதுசா பார்த்தா இந்த 2 ரூல்ஸ்க்குமே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார். ஏ ஸ்டாருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு 2 ஸ்டேட் போட்டுக்கணும், ஏ டிரான்சிஷன், அதுக்கு முன்னாடி ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கும், லாஸ்ட்ல ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கும். முன்னாடி போட்டது வந்து இனிஷியல் ஸ்டேட், லாஸ்ட்ல போட்டது வந்து ஃபைனல் ஸ்டேட். ஸோ இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கும், அதே மாதிரி இந்த ஏ டிரான்சிஷன்ல இருந்து ஒரு லூப்ல எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கும். இது வந்து ஏ ஸ்டார் பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி நம்ம பி ஸ்டாருக்கு வரையணும். இது யூனியன்ல இருக்கிறதுனால நம்ம தனித்தனியா வரைய போறோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பி டிரான்சிஷன் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த பி டிரான்சிஷனுக்கு முன்னாடி ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், லாஸ்ட்ல ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். ஸோ முன்னாடி இருந்தது இனிஷியல் ஸ்டேட், லாஸ்ட்ல இருந்தது ஃபைனல் ஸ்டேட். ஸோ இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், அடுத்து அந்த பி டிரான்சிஷன் ஆனதுல ஒரு லூப் போட்டு அதுக்கு ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். ஸோ இப்ப ஏ ஸ்டார் வரைஞ்சாச்சு, பி ஸ்டார் வரைஞ்சாச்சு. இது நம்மளோட ஏ ஸ்டார், இது நம்மளோட பி ஸ்டார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டுக்கு யூனியன் எடுக்கணும். ஸோ யூனியன்ல என்ன சொன்னோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஸ்டார் பிளஸ் பி ஸ்டார் ஒரு என்எஃப்ஐ கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவோம், ஏ ஸ்டார் தனியா போடுவோம், பி ஸ்டார் தனியா போடுவோம். இங்க யூனியன்ல என்ன, இங்க எப்சிலான் என்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஏ ஸ்டார் இருந்துச்சுன்னா எப்சிலான் ஏ ஸ்டார் எப்சிலான், அதே மாதிரி பி ஸ்டார் என்ன பண்ணோம், எப்சிலான் பி ஸ்டார் எப்சிலான். ஸோ இவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் கொடுத்து ரெண்டையும் சேர்க்க போறோம் பாருங்க. ஸோ இது இனிஷியல் ஸ்டேட் கிடையாது நமக்கு. இப்ப ஸோ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இன்னொரு எப்சிலான் டிரான்சிஷன் கொடுக்கும். இதுதான் நம்மளோட இனிஷியல் ஸ்டேட். அதே மாதிரி இங்க ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் கொடுத்துரும், முடிஞ்சா. அதே மாதிரி கடைசியாவும் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் வரும். ஸோ இது வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேட் கிடையாது. இன்னொரு எப்சிலான் டிரான்சிஷன் போட்டு இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட். அதே மாதிரி இங்கேயும் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் போட்டாச்சு. இதுதான் நம்மளோட ஏ ஸ்டார் பிளஸ் பி ஸ்டாரோட எப்சிலான் என்எஃப்ஏ. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார்னா என்னன்னு ஏ ஸ்டாருக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அடுத்து பி ஸ்டார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அடுத்து ரெண்டுக்கு யூனியன் எடுக்கும்போது என்ன பண்றோம், முன்னாடியும் லாஸ்ட்லயும் ஒரு எப்சிலான். ஸோ இங்கேயும் முன்னாடியும் லாஸ்ட்லயும் ஒரு எப்சிலான் போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இதான் நம்மளோட ஏ ஸ்டார் பிளஸ் பி ஸ்டார்ங்கிற எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு எப்சிலான் என்எஃப்ஏ கிரியேட் பண்ணியாச்சு தாம்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ இவ்வளவுதான் தாம்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். அந்த 5 ரூல்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா அப்ளை பண்ண போறோம். ஸோ இவ்வளவுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எப்சிலான் என்எஃப்ஏவா கன்வெர்ட் பண்றது. ஸோ இந்த எப்சிலான் என்எஃப்ஏ அடுத்து என்எஃப்ஏவா கன்வெர்ட் பண்ணி அடுத்து டிஎஃப்ஏவா கன்வெர்ட் பண்ணி அதை மினிமைஸ் பண்ணிக்கணும் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.